இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக தெய்வ வசனத்தை தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தில் இருந்து நம்மை ஜாக்கிரதையாக இருங்கள் என்று எந்த காரியத்துக்கெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நற்காரியங்களை செய்வதிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுடைய வேலையிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ஒருமைப்பாட்டிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். திருவசனத்தை நீங்கள் ஜாக்கிரதையாய் பிரசங்கியுங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்தோம். அதே போல உங்கள் ரட்சிப்பை குறித்து, உங்கள் ரட்சிப்பை இழந்து விடாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். கடைசியில் நம்ம பார்க்கும் பொழுது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் பாத்திரவான்களாக இருக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாக இருக்கும்படி இங்கே விழித்திருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுவதற்காக நாம் நிற்க போகிறோம். அப்போ இவைகளுக்கெல்லாம் தப்பி அப்படின்னு என்ன எழுதியிருக்குன்னா, லூக்கா 21 அவருடைய கடைசி காலத்தில் அவருடைய வருகையின் பொழுது நடக்கக்கூடிய உபத்திரவங்களை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த உபத்திரவ காலத்தில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தப்பித்து அவருடைய வருகையிலே, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்க பாக்கியவன்களாய் இருக்கும்படியாக நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச காலம் ஆகும். ஒன்று இயேசு கிறிஸ்துனுடைய வருகை முந்திக்கொள்ளும், அல்லது நம்முடைய மரணம் முந்திக்கொள்ளும். இந்த ரெண்டு இதுக்கும் முன்பாக நாம் பரிசுத்தமாய் எப்போதும் கடைசி வரை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வருகையிலே பரிசுத்தமுள்ளவர்களாய் நிற்க நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம இந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய அந்த ஓமையில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்படிலாம் அந்த தீமையை அனுபவிச்சான் லாசரு, ஆனா அவருடைய அவன் நித்தியத்திலே போய் சேர்ந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் இந்த உலகத்திலே நன்மையே அனுபவித்து அவன் நற்கிரியைகளை செய்யாதபடி, தேவனை விசுவசிக்காதபடி வாழ்ந்ததினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அந்தபடி பிரியமானவர்களே, நாம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவர்களாய் அல்லது பாத்திரவன்களாய் எண்ணப்படும்படிக்கு எப்பவும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து நம்மை சபையை உருவாக்கி எல்லாரையும் அவர் தேறினவர்களாக மாற்றி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவர்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்போ எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதிலே அந்த கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய திருச்சபையை எப்படி அவர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறார்னா, பரிசுத்தமும் கரையற்றதுமான பழுதற்றதுமான மாசற்றதுமான மகிமையுள்ள சபையாக அவர் தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவருக்கு முன்பாக நாம் பாத்திரவான்களாய் நிற்க வேண்டும், பிதாவுக்கு முன்பாக நாம் பரிசுத்தர்களாய் நிற்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாக வந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்முடைய சபை, மனவாட்டி சபையை அவ்வளவாய் அவர் நேசித்ததினால் சபையில ஒருவர் கூட தப்பி போக கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய சிலுவையில இரத்தத்தை சிந்தி ஒப்பு கொடுத்தார். எல்லாம் அவர் மனவாட்டியாக திருச்சபை முழுவதும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அவருக்கு முன்பாக நிற்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அதற்காகவே தான் அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இன்னும் அவர் உயிரோடு இருந்த நாட்களில் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது, எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாயிருங்கள், அவர் வரும் நாளிகையாவது அறியாது இருக்கிறதினால் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள். ஆண்டவர் சொன்னாரு, அவருடைய வருகை எப்படி இருக்குன்னா திருடன் வருகிறது போல இருக்கும்னு நிறைய நம்ம காரியங்களை பார்க்கிறோம். திருடன் வருகிறது தெரிஞ்சா நம்ம வீட்டுல உள்ளவன் என்ன செய்வான், கள்ள விட மாட்டான். அது மாதிரி மணவாளன் வரும் நாள் இன்னைக்குதான் அவருடைய வருகை இருக்குன்னு சொன்னா எல்லாரும் நம்ம என்ன செய்வோம், பரிசுத்தமாய் மாறிடும். தீய பழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுத்தமாய் மாறிடும். ஆனா அவருடைய வருகை எப்படி யாருக்குமே தெரியாது. பிதாவாகிய தேவன் ஒருவரை தவிர
அவர் எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. அதனால நாம் விழிப்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது அந்த 10 கன்னிகைகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அதாவது புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை அப்படின்னு. அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, ஆண்டவருடைய வருகை எப்படி வரும் என்று நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய், எண்ணெயும் விளக்கும் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எப்பொழுது மணவாளன் வந்தாலும் எழுந்து தன்னுடைய விளக்குகளை எடுத்துக்கொண்டு அவளோரோடு கூட உட்பிரவேசிக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப அந்த எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படியே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியைக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியையும் நான் காத்துக்கொள்ள வேண்டும். தாவீது ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் பாவம் செய்யும் பொழுது உடைய பரிசுத்த ஆவியின் இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அதே போல நாமும் ரட்சிக்கப்பட்டிருப்போம், பரிசுத்த ஆவியை பெற்றிருப்போம், அந்நிய பாஷை பேசுகிற வரங்களை நாம் பெற்றிருப்போம். ஆனாலும் அதிலே நிலைத்திருக்காமல் சில பாவங்களை செய்து நாம் விலகும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை இழக்க நேரிடும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலக நேரிடும். அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே ஒப்புரவாகி, அப்பா என்னை மன்னித்து உடைய பரிசுத்த ஆவி எங்களுக்கு தாரும், உடைய பரிசுத்த ஆவி எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் என்று கடைசி வரை அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அந்த எண்ணெயை கொண்டு போன அந்த ஸ்திரீகளை போல நாமும் ஆயத்தமா இருந்து மணவாளன் வரும் பொழுது அவர் முன் நிற்க நாம் திராணி உள்ளவர்களாய் அல்லது பாத்திரவன்களாக நாம் காணப்பட முடியும். அதே இன்னும் நம்ம பார்த்தது போல அவர் நம்மை பார்த்து சொல்வார், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்துல நீங்க பிரவேசிங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருக்கு பிரியமான நல்ல காரியங்களை நான் செய்து அவருடைய வசனத்தின்படி, அவருடைய கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி நடந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் அவர் தந்த ரட்சிப்பை நம்மை காத்து விசுவாசத்திலே நிலைத்திருந்து பழுகி போகாதவர்களாய் நாம் காணப்படும் பொழுதுதான் அவருக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவான்களாய் ஆக முடியும். இன்னும் பவுல் அப்போஸ்தலர் சொன்னாரு, அவருக்கு முன்பாக நான் நிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடித்து அவருக்கு முன்பாக நம்ம நிற்க தகுதி உடையவர்களா ஆகணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல, நீங்க தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எவைகளை நீங்க எதிர்க்கவும்னா உங்களுக்கு எல்லா வழிகளிலும் உபத்திரவங்கள் உண்டு. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லினா, இவைகள் எல்லா போராட்டங்களை எதிர்த்து நிற்கிற, உங்களுக்கு பரிசுத்தத்திற்கு எதிராக நிற்கிற, பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி எதிராய் நிற்கிற எல்லா போராட்டங்களுக்கும் நீங்க எதிர்த்து நின்று சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அப்ப இது எல்லாத்தையும் செய்து முடிக்கணும். நமக்கு பரிசுத்தமாய் வாழ அநேக போராட்டங்கள் நம்முடைய பாவத்துல இழுக்கிறதுக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி தெரிகிறான் இருக்கு. அப்ப இந்த எபேசியர் நிருபத்துல நம்ம பார்க்கும் பொழுது போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள், நம்முடைய பாவத்தில் இழுப்பதற்கான போராட்டங்கள், துரைத்தனங்களோடும் ஆவிகளோடும் பொல்லாத சேனைகளோடும் போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த எல்லாம் முடிந்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நான் தரித்துக் கொள்ள வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் என்கிற கச்சையை நாம் எப்பவும் சத்தியத்தினுடைய கச்சையை நாம் கட்டினவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நமக்குள்ள நீதி என்கிற மார்க்கவசத்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தம், எப்பொழுதும் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தம் என்கிற பாத ரட்சையை தொடுத்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். விசுவாசம் என்கிற கேடகம், நமக்கு நம்முடைய பாவத்தில் தள்ளுகிற விசுவாசத்தை குலைக்கிற அந்த பிசாசானவனை எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் நம்ம உடைக்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை உடையவனாக காணப்பட வேண்டும். ஒரு போர் வீரன் அந்த கேடகம் தான் அவன் எதிரிகளிட எய்யக்கூடிய எல்லா அம்புகளிலிருந்து அதை காக்கும். அதே போல நம்முடைய விசுவாசம் நம்மை விழத்தள்ளாதபடிக்கு, பிசாசானவன் விரிக்கிற வலையில நாம் விழத்தள்ளாதபடிக்கு நம்மை காத்துக்கணும்.
எல்லாவற்றிற்கும் மேலாக ரட்சிப்பு, ரட்சண்யம் என்கிற தலைச்சிராவை அணிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும். நமக்கு எதிர்த்து நிற்கிற பொல்லாங்கனோடு போராடி நாம் ஜெயிக்கத்தக்கதாக, கடைசி வரை நிலை நிற்கத்தக்கதாக அந்த வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, அதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த கிருபையை தேவன் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே, வேதத்தில் இருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்று தந்தபடி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி எதையெல்லாம் உணர்த்தினீரோ அதை இந்த நாட்களில் தியானிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்தீங்க அப்பா. நாங்கள் ரட்சிப்பிலே நாங்கள் நிலைத்திருக்கவும், உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் வந்து நிற்க தகுதியுடையவர்களாய் பாத்திரவான்களாய் காணப்படவும், நற்கிரியைகளை ஜாக்கிரதையோடு செய்யவும், எங்களுடைய வேலையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்று தந்தீரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நீர் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நாங்கள் அசதியாயிராமல் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. என்னுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னி அடியேனே நீர் மறைத்திரலாம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மட்டும் ஆண்டவரை கேட்கிறவர்கள் உள்ளத்தில் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா கிரியை செய்யும்படியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அதிக பலனை பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய். என்னை தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.